Hi, this is Jayanthi. இது எங்களுடைய 50th வீடியோ. By God's grace and all your support, நாங்கள் இந்த 50th ரெசிபியை உங்களுக்கு கொடுக்குறோம். அப்புறம் நாங்கள் 300 சப்ஸ்கிரைபர்ஸை க்ராஸ் பண்ணிட்டோம். பிக் தேங்க்ஸ் டு யூ ஆல். இந்த 50th வீடியோவை உங்களோட செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒரு ரெசிபி போல் ஒன்று கண்டக்ட் பண்ணுறோம். நான் பேசுகிறத ஃபுல்லாக கிளியராக கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஜஸ்ட் பட்டன் தான், கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். இந்த ஃப்ரைடே எப்படி இருந்தாலும் என்னோட வீடியோ வரும். ஆனால் என்ன டிஷ் போடுறதுன்னு நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க. இங்கே 5 டிஷ் இருக்குல்ல, இதில் உங்களுக்கு நான் எந்த டிஷ்ஷை நான் செஞ்சு காட்டணும்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சாய்ஸுக்கு நிறைய ஓட்ஸ் வேணும்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் கமெண்ட் பண்ண சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு 2 ஹவர்ஸ்க்குள்ளே எந்த டிஷ்க்கு நிறைய ஓட் வந்திருக்கோ அந்த டிஷ்க்கு ஓட் பண்ண உங்கள் எல்லாரையும் மென்ஷன் பண்ணி அந்த டிஷ்ஷை உங்களுக்காக நான் டெடிகேட் பண்ண போகிறேன். இன்னைக்கு செலிப்ரேஷனுக்காக நான் இன்னைக்கு ஒரு டெசர்ட் பண்ண போகிறேன். கேரமல் புடிங் பண்ண சொல்லி ஒரு ரெக்வஸ்ட் வந்தது. இப்போ கேரமல் புடிங் எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? பால் 500 ml, முட்டை 5, சுகர் 250 grams, வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன். கேரமல் செய்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுக்கலாம். இப்போ இதில் 50 grams சுகரை போட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மெல்ட் ஆகிற மாதிரி இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஃப்ளேமை சிம்மில் வச்சுக்கலாம். நம்ம கேரமல் ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம எந்த பவுலில் புட்டிங் செய்ய போகிறோமோ அந்த பவுலை வந்து க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போது கேரமல் நல்ல டார்க் ப்ரௌனாக வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜுக்கு வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த பவுலில் இதை ஊற்றி நல்லா ஆற விட்டுடலாம். இப்போ புட்டிங் செய்கிறதுக்கு நான் ஒரு 5 முட்டை எடுத்திருக்கேன். இந்த 5 முட்டையும் இந்த மிக்சிங் பவுலில் ஊற்றிக்கலாம். நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, முட்டை எப்போதும் ஊற்றும்போது ஒரு சின்ன கிண்ணத்தில் ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறமா மிக்சிங் பவுலில் ஊற்றுங்கன்னு சொல்லி. ஏன்னா நம்ம 4 முட்டை ஊற்றிருப்போம், லாஸ்ட்டாக ஒரு முட்டை ஊற்றும்போது அது வீணாக போயிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். அதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறது. இதே மாதிரியே செஞ்சுக்கோங்க நீங்களும். இப்போ முட்டையை நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். முட்டையை நல்லா அடித்தாச்சு. இப்போ இந்த முட்டையில் நான் ஊற்றுறதுக்கு 1/2 லிட்டர் மில்கை நல்லா காய்ச்சி வச்சுருக்கேன். வெது வெதுப்பான சூட்டில் இதில் முட்டையில் ஊற்றி நல்லா அடிச்சுக்கலாம். பால் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா முட்டை வந்து வெந்துடும். இப்போ நான் இதில் வந்து வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் ஊற்றிக்கிறேன். வெனிலா எசன்ஸ் இல்லைன்னா கூட நீங்கள் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு 200 grams சுகரை நான் வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா அடிச்சுக்கோங்க. முழுசாக நம்ம சுகரை போட்டோம்னா கரையாது, அதனால தான் பவுடர் சுகர் போடுறோம். இப்போ இந்த மிக்ஸ்சரை நல்லா அடித்து வச்சாச்சு. இப்போ புட்டிங் செய்கிறதுக்கு நம்ம ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை போட்டு அதில் வந்து ஒரு ஸ்டாண்ட் ஒன்று போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு, அதை போட்டு இந்த ஸ்டாண்டு மூழ்கிற வரைக்கும் தண்ணி ஊற்றிக்குங்க. தண்ணி ஊற்றி ஒரு மூடி போட்டு இதை கொதிக்க விட்டுடலாம். இப்போ கேரமல் நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ இந்த மிக்ஸ்சரை வந்து நம்ம இந்த கேரமல் ஊற்றி வச்ச இந்த பவுலில் நம்ம ஊற்ற போகிறோம். இது அடியில் பேஸ் வந்து நல்லா கேரமலாகவும் மேலே வந்து இந்த புட்டிங்கும் இருக்கும், ரொம்ப அழகாக வரும். இப்போ நம்ம ஊற்றிட்டு இருக்கும்போதே அடியில் கொஞ்சம் சுகர் வந்து எப்போதும் இதுவாக
தங்கி போயிடும். அதையும் நீங்கள் அப்போ மிக்ஸ் பண்ணி விட்டு ஊற்றிக்குங்க. இதை ஊற்றி இந்த பாத்திரத்தில் உள்ளே வச்சு நம்ம மூடி போட்டு அதுக்கப்புறம் இந்த லிட்டை போட்டு ஸ்டீம் பண்ணி எடுக்கணும். ஒரு 1/2 அன் ஹவர் அதை அப்படியே விட்டுட்டிங்கன்னா நல்லா அழகாக குக் ஆகி வந்துடும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். தேர்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை வெளியில் எடுத்து நல்லா ஆற விட்டு அதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டாது, இல்லைனா இதை மாதிரி ஒரு ஃபாயில் பேப்பர் போட்டு கவர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஒரு 3 ஹவர்ஸ் ஆகும் அது செட் ஆகுறதுக்கு. கேரமல் புட்டிங் செஞ்சு காட்டியிருக்கேன். இதை ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். கெஸ்ட் வந்தால் கூட ஜஸ்ட் 3 ஹவர்ஸ் பிஃபோர் நம்ம செஞ்சு வச்சிடலாம். இதை செஞ்சு பாருங்கள். நம்ம இது வரைக்கும் 50 வீடியோஸ் ரீச் பண்ணியிருக்கோம். நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இனிமே வர வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். See you.